ஜோலோ சிப் சேலஞ்ச் பண்ணுற வரைக்கும் இதோட சீரியஸ்னஸ் எங்களுக்கு புரியல. உங்களுக்கும் புரியணும்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அந்த மாதிரி ஏதாவது வாங்கி வயிறு வலிக்குதுடா. வாங்க ராகுல், நான் வந்து என்ன பண்ண போகிறீங்க? இந்தாங்க, எது எடுத்தாலும் ஒன்று தானே. என்ன இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஐயோ பண்ணியாச்சா வித்யா, நீயே ரெக்கார்ட் பண்ணிட்டீல? நீங்கள் சத்தமாக பேசணும், ஓகேவா? அவுட்டோரில் இருக்கோம். சரி, ஓகே, வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி சூப்பரான சேலஞ்ச், ஜோலோ சிப் சேலஞ்ச். ஜோலோ சிப் ப்ரோ. அப்படியே அந்த வார்னிங்னு ஏதோ பயங்கரமாக கொடுத்துருக்காங்க, அப்படியே படிக்கணும். அது எதுக்கு படிச்சுக்கிட்டு? நம்மளுக்கு அதுக்கு இந்த விளக்கம் கேட்பேன், தெரியலன்னா விட்டுருங்க. அதனால தான் நான் படிக்கலைங்கிறேன். ரைட்டு. சரி, இது சும்மா இப்போ அப்படியே சாப்பிட்டுட்டு இது அப்படி எப்படி சும்மா போகிறது? இதில் ஏதாவது ஒரு பெட்டு வைங்க. பெட்டா? விடு, இன்னைக்கு செத்தான் சிவனாண்டி. பெட் ஏதாவது சின்ன சும்மா அப்படியே விளையாண்டு இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். ஏதாவது பெட்டுக்கிட்டு ஏதாவது கொடுங்க, அப்போ தானே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். எவ்வளோ வச்சுக்கலாம்? 1 2 இது பெட்டுன்னு சொன்னதுனால நானே ஃபஸ்ட்டு சொல்கிறேன். இந்தாப்பா, என்கிட்ட ஒரு 500 ரூபா இருக்குப்பா, நான் 500 ரூபா பெட்டு வச்சுக்கேன். அப்படியா? வச்சுக்கோ, 500 ரூபா, ஓகேவா? நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுங்க. ஆள் எப்படியா இருந்தாலும் அதை தூக்கிட்டு போகிறது நானாக தான் இருக்கேன். ஐயோ என்கிட்ட வந்து, ஆனால் நான் இவ்வளவும் போட மாட்டேன். பயம். ஆமாம், பயம் இருந்தாலும் சக போட்டியாளர்களை வந்து மதிக்கணும்ல. எப்போ பார்த்தாலும் நான் மட்டும் தான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்றதுல என்ன இருக்கு? நீ ஜெயிச்சா உனக்கு இந்த 1000 ரூபாய். இந்த 1000 ரூபா நான் எடுத்துகிட்டு போகிறேன். என்ன இந்த கெவின்ஸில் நீங்கள் ஒன்று எடுத்துகிட்டு போங்க, யாரும் வேணாம்னு சொல்லலை. தம்பி விளாண்டதுக்கு மேலே இருந்தாலும் பேசுங்க, ஓகேவா? கடைசி வரைக்கும் யார் ஆட்டத்தில் நின்று விளாட்றாங்களோ அவங்களுக்கு 1000 ரூபாய். அது இப்போவேலாம் எடுக்கக்கூடாது. இல்லை, காற்றுல பறக்கு 2 பேருக்குமே இல்லாமல் போயிட போகுது. கரெக்டு தான். ஓகேவா? இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். சூப்பர். டைமர் ஆனால் அது நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேல டைமர் ஆன் பண்ணுவோம். டைமர் ஆனால் இல்லை. சரி, இதில் என்னென்ன இருக்குன்னு அப்படியே ஒரு தடவை பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நியூட்ரிஷன் ஃபேட், ப்ரோட்டீன் 0.43 grams, எனர்ஜி 23.44 calories. நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இந்த சிப் சேலஞ்சை பற்றி, மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம பண்ண போகிறோம், அதை தான் அவங்க பார்க்க போகிறாங்க. அப்படி? ஆமாம், நம்மளே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். பார்த்து போனதா ஜாலியாக. இதெல்லாம் எதுக்கு? இது வந்து பயமுறுத்துறதுக்காகவே? ஆமாம், இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்து அப்படியே பயப்படுவோம். சரி, ஓகே, கடுப்பா வராங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. நான் ஒரு தடவை செக் பண்ணிக்கிறேன். நீங்கள் என்ன வச்சுட்டு ப்ராங்கிங் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மட்டும் நீங்கள் வேறு ஏதாவது இல்லை நீங்கள் அப்படிலாம் இல்லை. இங்கே பாருங்க, இன்னும் ஓப்பனே பண்ணல, இது ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்க. கரெக்டு தானே? ஓப்பன் நம்ம ஒன்றும் இதெல்லாம் இந்த மாதிரி ஏமாற்றி விளாட்ற பழக்கம்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம வந்து சூப்பராக. இதோட சிப்போட ரேட் பார்த்தீங்கன்னா 200 rupees. நாங்கள் அவ்வளோ வந்து சோப்பு டப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபியர் த ரீப்பர். அதான பெரிய மேட்ரு. அது வந்து நல்லா பார்த்துங்க. கடைசியாக ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஆசை இருந்ததுன்னா சொல்லிக்கங்க. அதை சொல்லுங்க. அதான் ப்ரோ, கடைசி வரைக்கும் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் தண்ணி குடிக்காமல், இது குடிக்காமல், ஜூஸ் குடிக்காமல் அப்படியே இருக்கணும். 10 நிமிஷம் வரைக்கும் மேக்ஸிமம். 2 பேரும் குடிக்கலன்னா 500 ரூபா அவங்க எடுத்துக்க வேண்டியதான். வேற என்ன பண்ணுறது? அதானே
அதான் யார் லாஸ்ட் வரைக்கும் தண்ணி கொடுக்காம இருக்காங்களோ அப்போ அது வரைக்கும் ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குமா என்னப்பா அது ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது ஆரம்பிக்கலாங்களா அப்படி சரி இதை எப்படி பிக்கிறது வாயாலையும் கடிக்க முடியாது இதோ இந்த ஓரத்தில் இருக்குது பாருங்க ப்ரோ அது அப்படியே பொறுமையாக இவனுக்கு தெரியாதா வீடியோலாம் பார்த்தல எல்லாரும் பிரிக்கிறப்பெல்லாம் இப்படி பிரிக்க மாட்டாங்க இப்படி தள்ளி வச்சு தான் பிரிப்பாங்க ஆமாம் ஏன் வெடிச்சிருமா இல்லை நீ வெடிச்சு கொடுங்க நான் சாப்பிட்றேன் யோ என்னையா பண்ணுறீங்க அப்படி சிப்ஸ் வாங்கி வச்சுக்கிட்டு கையெல்லாம் வேர்க்குது ப்ரோ ஆனால் நீங்களே பீங்க என்ன நான் பிச்சுட்டா இதை எடுத்துக்கோ இதுக்குள்ளே நான் இப்போ எப்படி எடுப்பேன் இதை இப்போ இதை கை விட்டு இப்படி பிச்சுக்கோ அதையும் நீங்களே பிச்சுக்கோங்க ப்ரோ வேர்க்குது ப்ரோ ஒன்றும் பிரச்சனை இது சரி இந்தா அதை பிடிச்சிருவான் நான் பாயிண்டை பிடிச்சிட்டேன் பிடிச்சிட்டிங்களா வா அதையே பிடிக்க கட்டி விட்டுறாதீங்க நான் ஓப்பன் பண்ணிட்டேன் இதெல்லாம் தட்டக்கூடாது இப்படி என்னடா உடச்சி உடஞ்சதுல ஒரே ஒரு பீஸ் சின்னதான் சீக்கிரம் எடுறா இரியா வரமாட்டேது வேர்க்குதியா அது அப்படிலாம் நக்கிடுங்க எனக்கு ஸ்டார்டிங்லேருந்து இதுபடி எனக்கு பதிலுடா நீ கா எனக்கு ஜிபி முத்து தான் கண்ணு சொல்ற வந்துட்டு போறாரு இந்தாங்க இதை விட சம்பவமால இருக்கு பரவாயில்ல எடுத்துங்க சரியா இருப்பா தெரியுது பார்த்துட்டேன் எனக்கு ஏமாத்திட்டாங்க எனக்கு ஃபுல்லாகவே உடஞ்சி தான் இருக்கு இட்ஸ் broken. சரி வாங்க சட்டுப்பட்டுன்னு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெடியா இல்லைடா மொத்தமாக எடுத்து போட்டு வாயில் மேலெல்லாம் ஊற்றி கொட்டிக்கிட்டு இருக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி டக்குன்னு இப்படி எடுத்து அப்படியே போட்டு கையை கழுவிடுவோம் வேலை முடிஞ்சிச்சு இதை தூர குழி தோண்டி போய்ச்சிருவோம் இதை நான் பார்த்தேன் ரெடியா ரெடியா அப்போ நீங்கள் எப்படி போகிறீங்களோ நம்ம தான் நான் போட முடியும் இப்போ நீங்கள் பொறுமையாக வச்சுட்டு சாப்பிட்டுட்டு காரம் கொஞ்சம் அப்புறம் நான் அப்படிலாம் பண்ண ஏமாற்ற முடியாடா பயப்படாதடா என்னடா இப்படிலாம் நான் ஏமாத்தோன்னு நினைக்கிறேன் சிப்ஸை பார்த்தா மாதிரி இருக்கு ஒன்றை பார்த்தா மாதிரி இருக்கு ரெடியா ரெடி நான் சாப்பிட போகிறேன் ஏமாத்தினாலும் பார்த்து கல்லாட்டம் ஆடுவான் அவன் ரெடியா நான் சாப்பிட போகிறேன் ரெடி இங்கே பாருங்க இப்படி எடுங்க கையில் எனக்கு இங்கே பாடுறா எப்படி இது கையில் கொட்டுங்க அப்படி கையில் கொட்டுங்க அப்படி பிரிக்கிறப்பே லெஃப்ட் கை ஆயிடுச்சு அவ்வளோதான் கை கழுவிட ஆயிடுச்சு பிரச்சனை இல்லை கை கழுவிக்கலாம் ரெடியா எடுத்துட்டீங்களா இருங்க இருக்கு இது கிஷோர் இருந்தால் அதை நீ எப்படி எடுத்து இந்த கீழே இருக்கு பாரு அதை எடுத்துக்க ஏன்னா அதுலேயும் பாய் தான் எடுக்கிறேன் நீ ஒரு ரவுண்டு அவங்க எல்லாம் வீடியோ எடுக்கணும்டா சும்மாடா ரெடியா இதை எங்கேயா டிஸ்போஸ் பண்ணிடுவாங்க அப்படியே கீழே வச்சு ரெடி 1 2 இரு உங்களை ஃபுல் ஜோலோ சிப்ஸ் முடிஞ்சிருச்சுல இதுக்குள்ளே ஏதாவது ஒன்றும் இல்லைடா தூள் தான்டா சும்மா ரெடி 1 2 3 எனி லாஸ்ட் வேர்ட்ஸ் ஜெயிச்சுட்டு பேசுகிறேன் நான் பேசுகிறேன் பார்த்து நான் டைமர் ஆன் பண்ணிடுறேன் என்னடா இப்போ காரம் தெரியுது எங்கே போடு கீழே போடு சம்பவரமாக இருக்கடா துண்டு வச்சு நாக்கு நக்கிக்கிறியா இல்லைடா அதெல்லாம் பண்ணக்கூடாது சமகாரம்
என்னடா இவ்வளோ காரமா இருக்கு? அவளு முடிச்சிடலாம்டா. அடாடா குடிச்சிருங்க, குடிச்சு விட்ருவோம். ஒரு பஞ்ச் ஒன்று சொல்லுங்க. நிலா காயுது, நேரம் நல்ல நேரம், கொஞ்சம் பாயுது, காமன் வீடும் காமோ, தண்ணி தூக்குமே கண்ணு, தாகம் தெரிக்கல. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தயவுசெய்து யாரும் சாப்பிட்றாதீங்க ப்ளீஸ். கைலி ரெக்கமெண்டு. தொண்டெல்லாம் எரியுதுடா. நீ எப்படா காரணமா இல்லை? ஒரு 2 நிமிஷம் தான் இருக்கு. சும்மா இருடா, நீ வேற சின்ன பையன். அவன் எனக்கு இப்போ தெரியுது, இப்போதான் தெரியுது அது. கைய சும்மா நீ வேற. இங்கே எரியுது, இப்போ வயிறு எரிய ஆரம்பிக்குது. அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். ரெண்டு பேரும் ரஜினி டயலாக் சொல்லுங்க. நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி என் டைலாக்கு நீ சொல்லுங்க. ஏன் அழுகுறீங்க? நான் எப்போ வருவேன், எப்படி வருவேன் யாருக்கும் தெரியாது. கரெக்டாக வந்துடுவேன். அப்பா அடுத்தது மகன் திரும்பி ரஜினி இருக்காரா? கண்ணா பண்ணிங்க தான் கூட்டமாக வரும். சிங்கம் கண்ணில் தான் தண்ணியா வரும். ஆமாம், வயிறுலாம் எரியுதுடா. அதே அது சொல்கிறா. ஆண்டவர் சொல்கிறா அடா கட்டா எரியுது, தொண்டை எரியுது, வாய் எரியுது, மூக்கு எரியுது, நாக்கு எரியுது, கொஞ்ச நேரம் எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே அசையாமல் அப்படியே இருக்கணும். அப்படியே கீழே ரெண்டு பேரும். Freeze. அட போங்கடா. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. வாய் அப்படியே திறந்து வச்சுட்டு காற்று வாங்கணும்னு வச்சுக்கியா, எல்லாம் சரியாப்படா. வேணுமா? இன்னும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ஒன்று ஆத்துக்கிறேன், குடிச்சிடு. நீ குடிச்சிட்டு கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கே எப்படி இருக்கு? அடுத்தது என்னது? ஏதாவது ஸ்பைசி நூடுல்ஸ் வேறு சொன்னாமே. நூடுல்ஸ் அது எப்படியே கிழிச்சிடும். உங்களுக்கு காசு கொடு தெரியல. அப்படியா சார்? காசு கொடு. அப்பா எப்படி தெரியுமா இருக்கு? எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. எனக்கு தூக்கம் வருது. ஃபஸ்ட்டு சாப்பிட்டோன்னே இந்த இடம் மட்டும் எரியுது. இதெல்லாம் எரியுது, அது இல்லாமலாம் இல்லை. அப்படியே இங்கே எரிய ஆரம்பிச்சுது. இல்லை நான் சாப்பிட்டோன்னா சரி எப்படியும் அடக்கிக்கலாம், காலை இருக்கும், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே வந்துட்டு அப்படியே கவ்வுது, அப்படியே ஒரு மாதிரி எரியுது. ஃபோன் ஓவரிட்டே.
பிரைட்னஸ் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கோ, பிரச்சனை முடிஞ்சிச்சு. ஈஸிதான். அந்த ஸ்டார்டிங்கில் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் வரைக்கும் தான் ரொம்ப கஷ்டமாது. அப்புறம் பச்சை மிளகா சாப்பிட்ற மாதிரி தான் வாய் எரியல, நான் வயிறு ரொம்ப இப்போ எல்லாமே எரியுது. இப்போ முழுங்க முடியல எதுவும். வந்து தொண்டையில் ஏதோ கட்டி இருந்துச்சுன்னா தொண்டையில் வச்சு போனால் வரும்ல, அந்த மாதிரி இருக்கு. இப்போ வாயை ஃபுல்லாக எரியுது, கொடை வந்துக்கிட்டே இருக்கு. எனக்கு ஏன் தெரியல. இந்த சந்தானம் சொல்லுவான்ல, உங்களுக்கு தான் பிரச்சனையா, கை லுங்கிய வாயில கட்டிக்கிட்டு கொட்டாய் வருது. சேம் ரியாக்ஷன், இட்ஸ் மீ. த்ரோட் பின்னாடுடா. கட்டப்பை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன். இது ஏன் அப்படியே எங்கள் சேனல், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், தம்பி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். உயிரே போனாலும் லைக் மட்டும் பண்ணிடுங்க, லைக் மட்டும் பண்ணிடுங்க. முடிஞ்சா ஷேர் பண்ணி விட்டு என்ன சொல்கிறேன், தாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டார்டிங்கில் தான் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸ்டார்டிங்கில் மொதல் 2 நிமிஷத்துக்குள்ளாரையே குடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். தலைவன் பார்த்தா மல்லு கட்டிட்டு நிற்கிறான், ஐயோ அப்படின்னு. எச்சு தான் முழுங்க முடியல. ஏன்னா போஸ்ட் கொடுத்துட்ருக்கோம் ஏதாவது. ஐயோ முடியலையா, அப்புறம் என்ன பண்ண சொல்கிறேன்? இனிமேல் நான் டான்ஸ் ஆடுவோமா அப்படின்னு இப்படி டான்ஸ் ஆடுவோமா? முடியல, என்னால் என்ன பண்ணுறது? நான் சொல்கிறத பண்ணுங்க, வழி இல்லாமல் இருக்கும். நான் சொல்கிறது பண்ணுறேன். இல்லை வேணாம் 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 சீரியஸாக டீவியேட் பண்ணுறதுக்கு தான். எச்ச முழுங்காதீங்க. இப்படி போயிட்டு இப்படி வரணும். நான் சொல்கிற மாதிரி செய்வா. வெந்துச்சு 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 வெந்துச்சு. 3, 2, 1. இன்னொரு தடவை போடா. சிரிச்சா வேற வயிறு ஒரு மாதிரி இருக்குதா? ஐயோ எதுவுமே பண்ணக்கூடாதியா. சிரிப்பு வந்தாலும் அடைக்கணும். எனக்கு இப்போ காதெல்லாம் அடைக்க ஆரம்பிச்சு. நீ பேசுறதா இருந்தால் எனக்கு இந்த பக்கம் யாரும் பேசாங்க, இப்படி பேசுங்க. எனக்கு ஒரு பக்கம் அடைக்கிது. இப்போ என்னன்னு தெரியல. மாடியில் வேற எடுத்துட்டு வந்துட்டீங்க, இவங்க கீழே இறங்கி போகணும். எனக்கு வேற பயமாயிடுச்சு. எங்க அப்படியே குதிக்கிற இந்த பக்கம் குதிச்சிருவோமான்னு. வேர்வை கண்ணுலேருந்து கண்ணுக்கும் ஏற்கும்ல பாவம். ஓகே மதன் ப்ரோ 1000 ரூபா தானே. ஈஸி ப்ரோ, ஈஸி ஈஸி ஈஸி. என்னது அதில் மீதி இருக்கிறத எடுத்து வலிச்சு. மீதியா? அதெல்லாம் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன். மீதியெல்லாம் எடுத்துட்டேன். தூளையும் சேர்த்து சாப்பிட சொல்கிறோம். சாப்பிட்டு பாரு வேணா. சாதத்துக்கு அப்புறம் 500 ரூபா என்ன டாஸுக்கு கம்பெனி எடுத்துக்கோ. 500 ஓரமா புரியா வாய்க்குள்ள கத்து விட்டாட்டோம். அந்த மாதிரி தான் 500 ரூபாய் நம்ம எடுத்துப்போம் கம்பெனிக்கு. 1000 ரூபாயா எடுக்க 2 ஜோலோ ஜிப்ஸ் வாங்குங்க. நீங்கள் வந்து இல்லைங்க நாங்கள் வீடியோ எடுக்கிறோம், வாங்கப்பு எல்லாம் வாங்க, வீடியோ எடுக்க. ஆமாம் யார் இல்லைன்னா ஓகேல. ஓகே ஓகே எல்லாமே ஓகே தான். இப்போ கொஞ்சம் ஈஸி ஆயிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது இது சாப்பிட்டோன்னே இன்னொரு பிரச்சனை என்னென்னா தெரியுமா ப்ரோ, தொண்டை கவுனிச்சு. அதுக்கப்புறம் பாடியில் இருக்கிற பாட்டெலாம் ஒன்று நான் தாண்டா இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இப்போ எப்படின்னா எனக்கு வந்து நான் தாண்டா கிட்னி தெரியுதா இல்லையா அப்படின்னு இந்த பக்கம் எனக்கு ஒன்று பேசுது. நான் தாண்டா கிட்னின்னு ஏன்னா இறங்கிருச்சு. எனக்கு வயிறு தான் ரொம்ப நேரமாக ஒரு மாதிரி இருக்குது. இப்போ இதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. நாளைக்கு தான் அது பார்த்துக்கலாம், ஒன்றும் ரெட் லைட்டு தான். ஒன்றும் சொல்கிறதுக்கு டைமர் எவ்வளோப்பா? இப்படி வச்சுப்போமா? என்ன வச்சுப்போம்? 10 நிமிஷம் ஆனோன்னா 3 டோன் சொல்லி 2 பேருமே குடிச்சிருவோம். சுமூகமாக போயிடுவோம். ஆளுக்கு 500 ரூபா பிரிச்சுப்போம். இப்படி வச்சுப்போம். இப்போ என்னன்னா வச்சுக்கேன், இப்போ எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, இப்போ 500 ரூபா பிரிச்சுக்கன்னு விளையாட்டு பண்ணுறீங்களாடான்னு சொல்லி பேர்ட் பேர்ட்ஸில் கூட பேசுவாங்க. கடைசியில் வந்து அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதை மாதிரி பேசுனாங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணிங்க ஜோலோ சூப் சாப்பிடுங்கன்ட்டு. என்னன்னா இப்போ 500 ரூபா வந்து நான் 500 ரூபா எடுத்து நீ என்ன எடுத்தனா வச்சதே திரும்பி எடுக்கிறீங்கடா அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு நான் வேணா இன்டெலிஜென்ட்டாக நான் ஒரு பதில் சொல்கிறேன். மேலே வச்சிருக்க 500 ரூபா உங்களோட, கீழே வச்சிருக்க என்னோடது. நீ உங்களோட நான் எடுத்துக்க, என்னோட நீங்கள் எடுத்துங்க, பிரிச்சுக்கலாம். நம்ம கரெக்டாக 10 சொன்னதுக்கப்புறம் பயங்கரமாக வளர்றான்ல பயம். சரி விடு ஒன்றும் பிரச்சனை. நான் அப்புறம் இன்னொரு ஐடியா சொல்கிறேன். மில்க் ஷேக் எடுக்கிறோம், அதை யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 500. யார் ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்கன்னா புரியல. ஆமாம், மில்க் ஷேக் எடுப்போம், ஓட்டையை போடுவோம், ரெடியாக இருப்போம். ஸ்டார்ட் பண்ணோடனே டக்குன்னு யார் சீக்கிரம் ஃபஸ்ட்டு குடிக்கிறாங்களோ அவங்க 1000 ரூபா. இல்லை அப்படியே போயிட்டே இருந்தா எப்படி உங்களுக்கு புரியுது. அடுத்து இது முடிஞ்சிடும். மாதம் எடுங்க, ஒரு பாட்டில் தண்ணி எடுங்க, அவ்வளோதான். 2 பேருமே ஜெயிச்சாச்சு. ட்ரா ட்ரா ட்ரா.
அதுக்கப்புறம் இப்போ சாதாரணமாக பேச ஆரம்பிச்சு சாதாரணமாகிடுச்சு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை இப்போ. ஃபஸ்ட்டு அந்த ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தான் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஏய் ஒன்றுமே என்ன புரியலடா ஒன்றுமே. ஏய் ஒரு பாதி அடைச்சிருச்சுடா, அடைச்சி எல்லாமே லாக் பண்ணி உனக்கு காரம் மட்டும் இறங்குனுச்சுன்னா அப்படி இருக்கும். அதாவது காரம்னா நம்ம மிளகா சாப்பிட்றோம், சம சாப்பிட்றோம், அது எரியும் ஓகேவா. இது அரிக்குது அப்படியே தொண்டையை பிடிச்சி. அதாவது உன்னுடைய முழு ஃபோக்கஸ் இப்போ யாருக்காவது ஃபோக்கஸ் வரல, இப்போ யாருக்காவது வந்து என்னால் ஒரே நேரத்தில் வந்து ஒரே விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியலங்கிறாங்கன்னா ஒரே ஒரு சிப்பு சொல்லி விட்டா போதும். ஆனால் மொதல் 2 நிமிஷத்துக்கு வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் அந்த சிப்பு மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ சாப்பிடாமலாம் இல்லை அந்த. ஆனால் சில பேர்லாம் வந்து அந்த அளவுக்கு நம்மளும் பண்ணோம், ஆனால் வந்து அந்த அளவுக்கு இல்லை, ரொம்ப எக்ஸ்ட்ரீம். அந்த காதெல்லாம் அடைச்சி அப்படியோ ஐயோ ரொம்ப மோசம். எக்ஸ்ட்ரீமாக தான் இருந்தது. அவங்களுக்குலாம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கும் எக்ஸ்ட்ரீமாகவே இருந்தது. உங்களுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஆச்சு. அவ்வளோதான். நல்லா இருக்கு வானம், கிளைமேட்டு சூப்பராக இருக்குது, காரமும் சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. அதாவது மதிய நேரம் டோலோ சிப்ஸ். இதுக்கு மேலே நான் காரம் தெரில, அவ்வளோதான். அப்பா ரொம்ப நேரமாக இந்த பக்கம் அடைச்சி இந்த காது ஒரு மாதிரி அடைச்ச மாதிரியே இருந்துச்சு. இப்படியே காதை வச்சு பேசினேன். இவர் கேட்குறது என்ன ஒரு பக்கமாக அப்படியே ஒரு யார் வந்து அடி அவ்வளோ வடிவில் இந்த கந்தசாமி நீங்கள் எங்கே வாங்க போடுவோம், நீங்கள் வாங்க அப்படின்னு. அதான் டைமர் முடிஞ்சிச்சு. 12 நிமிஷம் தாண்டி இருக்கும். என்ன பண்ண என்ன பண்ணணும்? கட் பண்ணுவேன் அப்போது இந்த ஃபோக்கஸ் பண்ணிடுறேன். அதான் கந்தசாமி படத்தில் வர மாதிரி நீ அப்படியே இந்த இதை வச்சுட்டு மெல்லமாக அப்படியே விடுங்க சார் அப்படி மாதிரிமா அது மாதிரி அப்படியே மெல்லமாக அப்படியே லாக்கானது ரிலீஸ் ஆகிடுச்சு. எனக்கு அது மட்டும்தான் ஒரு பொறி. இப்போ காது நான் ஏன்னா காது கேட்காதோன்னு நினச்சிட்டேன். ரொம்ப சீரியஸாக இவங்க பண்ணுறதை பார்த்தா காதெல்லாம் அடைச்சிருமோ அப்படின்னு ஒரு பீதியிலே இருந்தேன். அப்படியே நிசுத்தம் பிராண சங்கடம்னு ஒரு அப்படியே இறங்கிடுச்சு. இப்போ ஃப்ரீ ஆகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்னொன்று ஏதாவது இருக்கா, ஜோலோ சிப்ஸ் இருக்கா கொடுங்க, சாப்பிட்டுட்டே பேசுவோம். கீழே தான் இருக்கு, சாப்பிட்டு. அது தீர்ந்துருச்சு ப்ரோ. அது வந்து அநாகரிகம். சரி இப்போ வந்து எல்லாம் லீவ் ஆகிடுச்சு. கொஞ்சம் டீட்டெயிலாக பொறுமையாக நம்ம வந்து அப்போ வந்து முடிவு சொன்னோம். இப்போ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிட ஆரம்பித்தோடனே சமகாரம் தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தான் உள்ளார போக எனக்கு வந்து இங்கே தான் எரிஞ்சுது, செம எரிச்சல். அப்புறம் வயிறு நல்லா எரிஞ்சுது, எரின்னு எரிஞ்சுது. இப்போ எனக்கு எப்படின்னா எரியுது அந்தளவுக்கு இல்லை, ஆனால் வயிறு வலிக்குது. உள்ளார உனக்கு வலிக்குதா? இந்த இப்போது பார்த்தா இதுதான் ப்ரோ சீரியஸாகவே சொல்லணும்னா அதுதான். இப்போ நான் சாப்பிட்ட உடனே குதிச்சேன் தெரியுமா, ஒரு அல்ப ஆசை டக்குன்னு காரம் வயிற்றுக்கு இறங்கிடுச்சுன்னா இங்கே தெரியாது. அப்படியே கவ்வ ஆரம்பிச்சிட்டு ஒரு மாதிரி தொண்டையை கவ்வ ஆரம்பிச்சிட்டு காது அப்படியே அடைச்சிட்டு ஃபுல்லாக அப்படியே அடைச்சி. இப்போ தான் சொன்னாரு, இப்போ தான் ரிலீஸ் ஆச்சு. அதுதான் ஒரு அப்பா என்ன எதுக்கெல்லாம் இருக்குதுடா. சரி பிடிச்சுமா என்னாச்சு? வயிறு வலிக்குது லைட்டா. அது அந்த காரம் அப்படி இருக்கும், அதுதான் குடிச்சிங்கன்னா சரியாக. அது ரெக்கார்ட் ஆகுதா? அதுதான்டா முக்கியம் ஆடியோவுக்கு. வேற வயிறு தாண்டா வலிக்குது. என்ன பண்ணலாம்? முடிச்சிடலாம். ஆளுக்கு 500 அப்படியே கேமரா வச்சு இல்லை ப்ரோ நீங்களே ஜெயிச்சுதான் வச்சுங்க. எடுத்து சாப்பிட்டு பெரிய மனசா ஓ இது சாப்பிட்டு முடிச்சிடலாம். சீக்கிரம்டா இன்னைக்கு வந்து வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. யா அப்படியா இருப்பா சீக்கிரம்டா. ஓகேவா? ரைட். நான் வாயில் செம்மையா இருக்குடா, தொண்டையெல்லாம் அப்படி செம கூலிங்காக இருக்குடா. முடியல முடிச்சிட்டியா? இல்லை ப்ரோ, ஏன் ப்ரோ நீங்கள் வேற. வயிறுலாம் எனக்கு இப்பயும் வலிக்குதுடா.
ஜோலோ சிப்ஸ் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி சாவுங்க யாரும் லைக் பண்ணுங்க, அப்படியே சொல்லிடுங்க ப்ரோ, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம படுற கஷ்டத்துக்குள்ள அவங்களே இந்நேரம் மனசு இறங்கி லைக் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் பேசுகிறதுனால தான் வர மாட்டேங்குது நினைக்கிறேன். எதுவும் செவனேன்னு இருக்கலாம், அது போகிற போக்கில். நீங்கள் வந்து கோல் பிளாக்ஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கட்டப்பையும் பண்ணுங்கள். அதில் இதை விட நல்ல நல்ல கண்டென்ட்லாம் அதில் நிறையா இருக்குது. நானே எடுத்து கொடுத்து வாங்கிக்கிறேன். 2 லைக் பண்ணுங்க, 2 ஷேர் பண்ணுங்க. கட்டப்பில் கீழே வந்து இவனே கமெண்ட் பண்ணுவோம். புல்ஷிட். சரி ஓகே, முடிச்சுப்போம். முடிச்சுன்னா அவுட்ரு ஏதாவது கொடுக்குறீங்களா? அவுட்ரு என்ன கொடுக்குறது? நம்ம போய் ரெஸ்ட்டை போட்டுட்டு நாளைக்கு தான் தெரியும் என்ன நல்லா வரணும். முடிஞ்சால் எப்படி இருந்தது, எவ்வளோ நேரம் ஆச்சு ரெக்கவர் ஆகிறதுக்கு, 2 நாள் வரைக்கும் வயிறு வலி இருந்ததா என்ன எதுங்கிறத பின்னாடி வேணும்னா கமெண்டில் போட்டு விடலாம். இதுக்காக தனியான வீடியோ தான் பார்க்க மாட்டாங்க. ஓகே பை 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 சொல்லிடுங்க. பை நம்ம ஆடியன்ஸ்க்கும் பை 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 பை. கட்டப்பையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டேய் எத்தனை தடவைடா? அந்த மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டோமா? என்ன பண்ணுறது, வயிறு வலிக்குதுடா. போதும்டா, முடிக்கிறா. அதை குடுறா, பிடிங்க வர மாதிரி வந்தா எடுத்துறீங்க. சரி டோன்ட் ட்ரை பண்ண சொல்லி பாவம். இதுதான் அப்படியே இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. பேசாமல் அப்படியே படுத்துருந்துருக்கலாம் போல. போச்சா காதுக்குள்ள குருவி கத்துமே இந்த மாதிரி